ஹலோ गाइस, வாங்க இன்னைக்கு மல்லி சீரியல்ல என்னெல்லாம் நடக்குதுன்னு பார்க்கலாம். இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் என் சேனலை பார்க்கறதா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வெண்பாவும் ரவுடிங்க கிட்ட மாட்டினதுல இருந்து என்னென்னமோ பண்ணி தப்பிக்க நினைக்கிறாங்க. ஆனா திரும்ப திரும்ப அவங்க கிட்டே போய் மாட்டிக்கிறாங்க. மறுபடியும் அதே மாதிரியே ட்ரை பண்ணி எப்படியோ ஒரு வழியா தப்பிச்சு ஓடி வர்றாங்க. அது சும்மா இருப்பாங்களா? ரவுடிங்களும் சேர்ந்து வெண்பாவை பின்னாடியே துரத்திட்டு வர்றாங்க. வெண்பா வேகமா ஓடி போய் ஒரு கார்ல மோதின மாதிரி இருக்கு. அவளும் பாவம் சின்ன பிள்ளை தானே, அவளும் எவ்வளவுதான் முயற்சி பண்ணுவா. எவ்வளவு முயற்சி பண்ணாலும் ஏதாவது ஒண்ணு ஏடாகுடமாவே நடந்துட்டு இருக்கு. கொஞ்ச நேரத்துல விஜய்க்கு போலீஸ் கிட்ட இருந்து ஒரு போன் வருது. இந்த மாதிரி ஒரு பாடி இருக்கு மார்ச்சரியில, நீங்க வந்து பாருங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க போல. ஒரு குழந்தையோட பாடின்னு தான் சொல்லியிருப்பாங்க போல. உடனே விஜய்க்கும் மல்லிக்கும் ரொம்ப பயம் வந்துருது. அவங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. பயத்தோடயே மல்லியும் விஜயும் ஹாஸ்பிட்டல் போறாங்க. அங்க போய் பார்த்தா மல்லியே மயங்கி விழுந்துருவாங்க போல இருக்கு. அந்த அளவுக்கு பயத்துல நிக்கிறாங்க. ஒரு வழியா அது வெண்பாவோட பாடி இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அங்க இருந்து கிளம்பி வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் தீபன் சார் கிட்ட மல்லி வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு என்னமோ வெண்பா கடத்தல்ல தீபிகா மேடத்து மேலதான் எனக்கு டவுட்டாவே இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே தீபன் சாரும் தீபிகாவை கண்காணிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு சைடு மறுபடியும் வெண்பாவை கொண்டு போய் கட்டி போட்டுடுறாங்க. இப்போ வெண்பா அவங்க கிட்ட சொல்றாங்க, என்னை விட்டுருங்களேன் அப்படின்னு சொல்லி கெஞ்சுறாங்க. அவங்க சொல்றாங்க, அந்த கடவுளே வந்தாலும் என்கிட்ட இருந்து உன்னை காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. தீபன் சாரு தீபிகா தான் இதெல்லாம் பண்றாங்க அப்படிங்கறத கண்டுபிடிச்சு வெண்பாவை காப்பாத்திடுவாங்களாங்கிறத அடுத்து வரப்போற எபிசோட பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ.